இங்க ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது. நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்கிறார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மாசிஸ்ட் வேலை பார்க்குறார். அவருடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து கொடுக்க கிளம்புறாரு. போற வழியில அவங்க வீட்டுக்கு கீழே குடியிருக்கிறார் சாலமங்கிறவன் ஃபுல் போதையில போறான். அதை பார்த்துக்கிட்டே அவரும் போறாரு. தாத்தா வீட்டுக்கு போய் பேரனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்ச உடனே நாய் திடீர்னு குலைக்க ஆரம்பிக்குது. நாயையும் கட்டி போடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல கீழே இருக்க சாலமன் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கும். இதை பார்த்தவங்க தாத்தாவை கூப்பிட அவர் உடனே பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக சொல்றாரு. அடுத்த நாளவே சாலமனும் செத்து போறான். இந்த கேஸை விசாரிக்க போலீஸ் கார்ல வரும்போது கார் சேர்த்துட மாட்டேங்குது. டிரைவரை இறங்கி தள்ள சொல்றாங்க. சேரு மூஞ்சில அடிச்சு தண்ணி கூட கொடுக்காம கழுவிட்டு வந்து சேருன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த டிரைவர் தாங்க நம்ம கதையோட இன்னொரு முக்கியமான ஆளு. சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது செத்து போன சாலமனோட பொண்ணு மேசிய காணான்னு சொல்லி. மெர்சியோட அம்மா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. பொண்ணு அங்க விட்டுட்டு போனேன், அவ காணாம போயிட்டான்னு மெர்சியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆகுறாங்க. என் பொண்ணு டெய்லியும் தனியாத்தான் வருவா, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு கதறாங்க. அதே மாதிரி இந்த தாத்தா இருக்காரு, இவருக்கு ஒரு சோகமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இவரோட பொண்ணு பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. குழந்தை மட்டும்தான் பிறக்குது. ஆனா அந்த பேரனுக்கு மூளையில ப்ராப்ளம். 7-8 லட்சம் செலவாகுமா. அதுக்காக தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி போலீஸ் கேஸை விசாரிச்சதுல மெர்சியோட அப்பாவுக்கும் அவர் தம்பிக்கும் சண்டை நடந்திருக்கும். தம்பியும் இதே ஊர்ல பூசாரியா இருப்பான். திருவிழா டைம்ல வேலைன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருப்பான். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு கேஸ்லயே இவன் தான் வெளியூர் போயிருந்தான். அதனால போலீஸுக்கு இவன் மேல டவுட்டு வருது. இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் டிரைவர் இருக்கார்ல, இவர் பிசி ஆகணும்னு ஆசைப்பட்டு டிரைவரா இருக்காரு. இந்த விஷயத்த அவர் பொண்ணுக்கு தெரியாம சமாளிச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவருடைய பொண்ணுக்கு பிறந்த நாள், லேட்டா தான் வீட்டுக்கும் வராரு. ஆனா அவர் பொண்ணு கோவிச்சிக்காம என் ஃப்ரெண்டு மெர்சியை காணப்பா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுப்பியான்னு கேட்கறா. அப்பதான் டிரைவருக்கும் தெரியுது காணாம போனது அவருடைய பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு. நைட்டும் ஆகுது. தாத்தா ஸ்டேஷன்ல கேஸை எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது ரோட்ல வரும்போது ஒருத்தர் எங்களையே பார்த்துட்டு குடிச்சிட்டு இருந்தான்னு சும்மா சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த அவங்க வைஃப் பக்கத்து வீட்டுல மெர்சியை காணோம், அவ அம்மா ஃபீல் பண்ணி அழகை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தாத்தா பேரனை படுக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாரு. பார்த்தா மெர்சி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பொணமா இருக்கா. தாத்தா நடுங்கி போய் வைஃபு கிட்ட உண்மையே சொல்ல ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு நைட்டு பேரனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா சாலமன் தன் பொண்ணு மெர்சியை தூக்கிட்டு வருது. என் பொண்ணை யாரும் நாசம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் காப்பாற்றணும்னு கொடுக்குறான். தாத்தா இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல தான் போகணும்னு சொல்றாரு. ஆனா சாலமன் உதவிக்காக வெளியில ஆளை கூப்பிட போயிடுறான். தாத்தாவும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பார்க்கலான்னு அந்த பொண்ணை டேபிள்ல வைக்கிறார். பார்த்தா ரத்தம் வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துலயே செத்தும் போயிடுறான். இதை பார்த்தா சாலமன் மனசு தாங்காம மாடியில இருந்து குதிச்சு இறந்தும் போயிடுறான். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துடக்கூடாதுன்னு தாத்தா மெர்சியோட பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மறைக்கிறார். வைஃப் பயந்து சாக்காகி கேட்கும்போது தாத்தா சொல்றார், ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா ஃபீமேல் டாக்டர் தான் பார்ப்பாங்க, யாருமே இல்லாதப்போ ரோட்ல போற பெண்களை கூப்பிட்டு வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ண போனேன், ஆனா அதுக்குள்ள செத்து போயிட்டா. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் வராது, பேரனோட ஆப்ரேஷனுக்கும் காசு கிடைக்காது, அதனாலதான் மறைச்சின்னு சொல்றாரு. அதே மாதிரி போலீஸ் சாலமோட தம்பியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் வசியம் பண்ணத்தான் அண்ணோட ட்ரெஸ்ஸையும் மெர்சியோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போனதா சொல்றான். அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு இப்போ போலீஸுக்கு தெரியப்படுது. இங்க தாத்தா வீட்டுல ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் இருந்து அதே டைம்ல கால் வர தாத்தா ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ரிப்போர்ட்டுக்காக கிளம்பி போறார். போலீஸ் டிரைவரும் ஃப்ரெட் தேவர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறார். அப்போதான் தாத்தா முதல் நாள் நைட்டு குடிச்சிருந்ததா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில ஃப்ரெட்டு டொனேட் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. குடிச்சிருந்தா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே ஃப்ளட் கொடுக்கணும். ஆனா இவர் எப்படி பிளட் கொடுத்தாருன்னு டிரைவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டிரைவரும் தாத்தா வீட்டுக்கே வந்து கேட்கிறார். தாத்தாவும் ஷாக் ஆகி நிற்கிறார். அப்போ திடீர்னு பேர மயக்கம் போட்டு விழா தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறார். 24 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்றார். இதை கேட்டா தாத்தா ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த பார்ட் 1 வீடியோவும் இங்கே நம்ம முடிக்கிறோம். பார்ட் 2 வீடியோல இதோட கண்டினியூஷனை நம்ம போடுவோம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.